இங்கே வர்றியே ஸ்மைலி, உங்ககிட்ட இருக்க மீன் இந்த வாரம் வந்தது. நீ வாட்டுக்கு கம்மி விலைக்கு போட்டு இருக்காத. 1 கிலோ 500 ரூபா, அதுக்கும் குறையா போடாத, கட்டுப்படி ஆகாது. சரிங்க அத்தை. சொங்கியே ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஓயாம இது என்ன விலை கிளிங்மான்லாம் கேட்கக்கூடாது. வர்றவனுக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு தெரியக்கூடாது. சரியா? உங்ககிட்ட இருக்க மீன் வந்து 4 நாள் ஆச்சு. அதனால நீ என்ன பண்ணுற, ஒரு 300 ரூபாய்க்கு போட்டுக்க. ஆட்டு முடி கிளிங்மா. ஏன்டி கிளிங்மா, எங்கள் 2 பேத்துக்கு ரேட்டை சொல்லிட்ட. நீ வச்சிருக்கிற மீனுக்கு என்ன ரேட்டு? 2 வாரமா நாரி கிடக்கு. அதை சும்மா கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்களே. இல்லை செத்தவளே, கேவலப்பட்டவனே, உனக்கு எதுக்கு அந்த கவலை? இது எதுக்கு சும்மா கொடுக்க சொல்ற? இது எப்படி வித்து காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஓ வாயை மட்டும் நீ கம்மன் வச்சுக்கிட்டா போதும். சரியா? ஆட்டு முடி. மீன் என்ன விலைக்கா? எந்த மீன் எடுத்தாலும் கிலோ 500 ரூபாங்கக்கா. உங்களுக்கு எது வேணும்? என்னது? எந்த மீன் எடுத்தாலும் கிலோ 500? என்னங்க விலை அதிகமா இருக்கு? அக்கா இது நேத்து வந்து இறங்கினார் லோடுக்கா. கடல்ல இருந்து அப்படியே நேரா வந்து இங்க இறக்கிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. விலையெல்லாம் பார்க்காதீங்க. என்னக்கா மீன் மார்க்கெட் வந்தா விலை கம்மியா இருக்கும் தான் வர்றது. விலையை பார்க்காதன்னா நீங்க நல்லா கொள்ளை அடிக்கிறீங்க. மீன் வாங்குறியா? மீன் ஏமா இங்க வாங்க மீன் 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 சால மீன், சங்கரா மீன், கொடுவா மீன், அருவா மீன், அயில மீன், மத்தி மீன், கொளுத்தி மீன், கெளுத்தி மீன், எல்லா மீனும் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மீன் எவ்வளோக்கா? எல்லாத்து மாதிரிலாம் நான் அதிக விலை விற்க மாட்டேன்ப்பா. நம்ம கடையில் எந்த மீன் எடுத்தாலும் 150 ரூபா 200 ரூபா அவ்வளோதான். அதிகமாகலாம் நான் அடுத்தவங்களுக்கு மாதிரி ஆசைப்பட மாட்டேன். உனக்கு எதுப்பா வேணும்? பரவாயில்லக்கா, உங்ககிட்ட மீன் விலை ரொம்ப கம்மியா இருக்கு. ஏக்கா இதே மார்க்கெட்ல கேட்டேன், அங்க இருக்க அந்த பொம்பளை அது 1 ரூபா கூட குறைக்க மாட்டேங்குது. 500 ரூபாங்குது கிலோ. ஆமாப்பா, அவெல்லாம் கொள்ள விலை விற்கிறா. அவகிட்ட ஒருத்தன் கூட மீன் வாங்கி நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே நம்ம கடைக்கு தான் வருவாங்க. நம்மக்கிட்ட வாங்குற மீன் குழம்பு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நீ வச்சு பாரு வேணா. சரியா? உனக்காக ஒரு மீன் நான் வந்து ஃப்ரீயாக தந்துடுறேன். அக்கா இனிமேல் நானும் இங்கேயே வந்துடுறேன்க்கா. இப்போதான் தெரியுது உங்க கடைக்கு ஏன் எல்லாரும் வராங்கன்னு. எனக்கு எல்லாத்துலேயும் 1 கிலோ போடுங்க. இன்னைக்கு போய் மீன் குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிக்கணும். இன்னைக்கு அவன் புருஷன் செத்தான். பழைய மீனை தின்னு களைஞ்சிட்டு கிடக்க போறேன். மீன் என்ன விலைமா? எந்த மீன் எடுத்தாலும் 150 ரூபா 200 ரூபா கிலோ. உங்களுக்கு எது வேணும்? அச்சோ, மீன் பார்க்கவே கேவலமா இருக்கு. பழைய மீனா? எனக்கு வேண்டாம். என்னது? ஏன் மீன் பழைய மீனா? உனக்கு எப்படி இருக்கு? வேணும்னா வாங்கு, வேணானாட்டி போடியே. பழைய மீன் புது மீன் உன்ட்ட யாராவது இப்போ கேட்டாங்களா? நீ வந்து பார்த்தியா நான் பழைய மீனை விற்கிறேன்னு? போ, எவ்வளாச்சும் பழச புதுசுன்னு சொல்லி விற்பா. 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போ. வந்துட்டேன் நானும் மீன் வாங்க வரேன்னு. வேணாம் மீனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபிஷ் என்ன ரேட்டு? மேடம் 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 என்ன சாருன்னு சொன்னீங்களா மேடம்? ஆமா சார், ஃபிஷ் என்ன ரேட்டு? ஏன் ஆத்தே, நான் பக்கத்தில் இருந்து அந்த மேனா மீனுக்கையை பார்த்து இந்த சொங்கி எப்படி வளையிறான்னு பாருத்தே. அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனை பேசிக்கிறேன். இப்போ மீன் விற்கணுமேன்ட்டு அமைதியாக இருக்கேன். வீட்டுக்கு வரட்டும், மீனை நறுக்கிற மாதிரி நறுக்கி விட்டுறேன் அவனை. மேடம் எது எடுத்தாலும் 300 ரூபா மட்டும்தான். மீன் ஃப்ரெஷ்ஷாக தரமாக இருக்கும். எனக்கு ப்ரான்ல 2 கிலோ போட்டுடுங்க. போட்டுறேங்க மேடம், போட்டுறேன். இந்தாம்மா, இந்த சாரை பார்த்து கத்துக்கோ. என்ன வாய் பேசுற நீ? போடி பொசகட்டாவல. ஆம்பளை பார்த்து ஒரு மாதிரி பேசுற, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற. என்கிட்ட நல்லா தானே பேசுனேன். அப்புறம் நான் அந்த ஆளை பார்த்தோன்னு உனக்கு இங்கிலீஷ் ஆடுது வாயில. நண்டு கொடுக்க பிக்கிற மாதிரி உன்னை பிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க. ஓகே சார், பாய். இந்த பொம்பளை கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, அது நல்லா இல்ல. சரிங்க மேடம். என்னடா சொரிங்க மேடம், என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு போற, அதுக்கும் சரிங்கிற. உனக்கு நான் பொண்டாட்டியா அவ பொண்டாட்டியா? உன்னை மீன் தானே வைக்க சொன்னேன். நீ தேவையில்லாத வேலையில எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை கிளிங்மா, மீன் விற்கிறோம். நம்ம வர்ற கஸ்டமர் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசினா மட்டும்தான் நம்ம மீனை விற்க முடியும். அதுக்கு தான் அப்படி பேசுனேன். அச்சோ, மாமா எப்படிலாம் பேசி சமாளிக்கிறாருன்னு பாரு. இன்னைக்கு பெரிய சண்டை நடக்கும் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் மண்ணாலி போட்டுட்டாரே. சரி விடு, நீ யார் மீன் வாங்க வராமையா இருப்பாங்க? இன்னைக்கு இந்த குண்டமாவுக்கும் இந்த கிழவனுக்கும் சண்டை வரணும், நான் பார்க்கணும். ஏன் இந்தாடி ஸ்மைலி, எனக்கு என்ன நிற்கிறவ? மீனோட பேரை சொல்லி கூவணும்ல, அப்போதானே வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. பூராத்தையும் விற்காம இப்படியே நின்றுக்க. பழைய மீன் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட தள்ளி விடு. என்னடி இதுல என்னடி லாபம் இருக்கு? ஆமாம்மா, இப்ப நான் எப்படி விற்கிறேன்னு மட்டும் நீ பாரு. மீன் வாங்கலையோ? மீன் 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 ஏழை செத்த வயல மீன் வைக்க சொன்னா என்ன முன்னு 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 முன்னுங்கிற? எவனுக்குமே கேட்காதடா நீ விற்கிறது. தெளிவா கூவுறதா இருந்தா கூவு, இல்லைன்னா பேசாம இரு. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் மீன் விற்கிறது பெரிய மண்டாடியா இருக்கு. என்னம்மா மீன்ல என்ன விலை? எந்த மீன் எடுத்தாலும் கிலோ 500ண்ணா. அங்க எதுவும் தெளிவா இல்லையே. சரிம்மா, உங்க மீன் ரொம்ப சூப்பரா இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. எனக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ போட்டுருங்க. சரிண்ணா. என்ன கிளிங்மாக்கா, இன்னைக்கு ஏதோ ஆஃபர் போட்டிருக்கீங்களா என்ன? உனக்கு இல்லாததாடி, இன்னைக்கு மார்க்கெட்லயே நம்ம கடையில தான் பெரிய ஆஃபர் போட்டிருக்கேன். எந்த மீன் எடுத்தாலும் கிலோ 150 200. உனக்கு 100 ரூபாடி. அள்ளிக்கோ அள்ளிக்கோ, மீனை பூரா அள்ளிக்கோ. என்னக்கா சொல்றீங்க? கிலோ 100 ரூபாயா? சரி, அப்ப எல்லாத்தையும் கட்டிருங்க. இருக்கிறது கொஞ்சம் தான், நானே வாங்கிக்கிறேன். ஆட்டு முடியே, உனக்கு இல்லாததா இருந்தா கட்டி தரேன்.
ஐயோ அத்தை எல்லாத்தையும் வித்துட்டாங்க. நீ நம்மளை என்ன போட போறாங்களோ. அடியாத்தே கிளிங்மா முரட்டு வியாபாரமாக பிடிச்சி விட்டாலே. என்ன பேச காத்திருக்கான்னு தெரில. ரொம்ப திறமையாக வியாபாரம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறது? எப்பட்றா எப்படி என் மீன் பூரா விற்று போச்சு பார்த்தீங்கள? வியாபாரம் பண்ணால் இப்படி பண்ணணும். சோறு சட்டி சட்டியாக தின்னா மட்டும் பத்தாது. எப்படி வியாபாரம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீயும் உன் மருமகளும். அத்தை நீங்க ஆஃபர் போட்டு வித்தனால சீக்கிரமா வித்துருச்சு. இதே நான் இந்த மீன் ஆஃபர் போட்டா நீங்க விடுவீங்களா? நீங்க என்ன ரேட்டை சொன்னீங்களோ அந்த ரேட்டை சொல்லி தானே நான் நிக்கிறேன். நானும் கம்மியா போட்டா எல்லாம் இங்கேயும் வாங்குவாங்க. ஏ கூறுகட்டவளே, கீழே போடுற மீனை நான் விற்று காசு ஆக்கியிருக்கேன். அது உனக்கு பெருமையாக தெரியல. லாபம்டி நம்மளுக்கு இன்னைக்கு. ஏன்ட்ட இன்னைக்கு நீங்க உங்க மீனெல்லாம் வித்துருக்கலாம், பெருமைப்படுறீங்க. நாளைக்கு வந்து எப்படி உங்ககிட்ட மீன் வாங்குவாங்க? மீன் பழசா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஆடி போடி போடி கேனச்சிருக்கி. மனுஷங்க விலை கம்மியாக இருக்கிறத தேடி தான் ஓடி வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லைலாம் பார்க்க மாட்டாங்க. 1 கிலோக்கு 4 கிலோ கிடைக்குதான்னு தான் பார்ப்பாங்க. இது புரியாமல் நீ மீன் விற்க வேற வந்துட்ட. என்னடா சொங்கி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாடி கிளிங்மா, நீ சொல்கிறது சரிதான். அப்படின்னா இந்த மீனை நீங்களே வித்துக்கோங்க, நான் போறேன். போடி போக்கத்தவளை. மீன் விற்க தெரியாம தான் இத்தனை வருஷமா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நான் பெரிய கெத்தா திரியிறேனா? எனக்கு வித்துக்க தெரியும், நீ கிளம்பு. இதை எப்படி உங்களால விற்க முடியும்? இது விலை அதிகமா இருக்கே. ஏண்டி 700 ரூபா மீன் 500 ரூபாய்க்கு தரேன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. நீ நான் சொன்னேங்கிறதுக்காக 500 ரூபா 500 ரூபா 500 ரூபானா எப்படி வாங்குவாங்க? விற்கணும்னா அது டேலண்ட் வேணும். அது உனக்கும் மாமனுக்கும் சுத்தமாக இல்லை. நீங்கள் 2 பேரும் போய் மாடு மேய்ங்க, அதான் சரியாக இருக்கும் உங்களுக்கு. நானே மீன் விற்றுக்கிறேன். மீன் வாங்கலையா? மீன் 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 சார மீன், சங்கரா மீன், கொழுவா மீன், கொளுத்த மீன், குழப்பி மீன், எல்லா மீனும் இருக்குது. குளத்து மீன், ஆத்து மீன், ஏரி மீன், கம்மா மீன், எல்லா மீனும் இருக்குது. வாங்க 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 வாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. 1000 ரூபா மீன் 500 ரூபா, 1000 ரூபா மீன் 500 ரூபா. வாங்க 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 மீன் வாங்க. என்னம்மா 1000 ரூபா மீன் 500 ரூபாயா? 2 கிலோ போடுங்க. அக்கா எனக்கு ஒரு 4 கிலோ. அக்கா எனக்கு 2 கிலோ போட்டுருங்க. எப்படா சொங்கி 500 ரூபா மீனுக்கும் கூட்டத்தை வர வச்சுட்டனா? இப்போ புரியுது அந்த கிளிங்மானா யாருன்னு. வியாபாரம்னா இப்படி பண்ணணும்டா. என்னமோ வயசுக்கு வந்த பிள்ளை குத்து வச்சு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க. என்ன மக்களே, நாங்கள் குடும்பமாக மீன் வியாபாரம் பண்ணது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.